ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான ஜெய் விஜயம் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹீரோவுடைய குடும்பத்தினர்கள் ஹீரோவை பொத்தி பொத்தி பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஹீரோக்கு அவருடைய மனைவி நடவடிக்கைகள் மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அந்த சந்தேகம் உண்மையா பொய்யா அப்படின்றது தான் மொத்த படமே. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தரமான சைக்காலஜிக்கல் த்ரில்லர். கண்டென்ட் வைஸ் இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் குவாலிட்டியில் இந்த படத்தோடைய டீம் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இது ஒரு லோ பட்ஜெட் படமாக இருக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேரு ஜெய். பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிச்சு புடிச்சு ஓடி வந்து இன்ஸ்பெக்டரை பார்க்கணும்னு சொல்கிறாரு. சரி போய் பாருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, என் பொண்டாட்டி, என் தங்கச்சி, எங்கள் அப்பா 3 பேரும் என்னை கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னையா உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. ஆமாங்க ஐயா, எனக்கு தெரிஞ்சு அவங்க 3 பேருமே என்னுடைய மனைவி, தங்கச்சி, அப்பாவே கிடையாது. அவங்க வேற யாரோன்னு எனக்கு தோணுது. என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்க, ஏன்னா அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன நடந்தது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது அப்பதான் ஹீரோ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோடைய குடும்பம் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பங்களா வீட்டை விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அந்த வீட்டுக்கு இப்போ குடிபெயர்றதுக்காக காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோடைய மனைவி, தங்கச்சி மற்றும் அப்பா முன்னாடி காரில் போயிட்டு இருக்க, பின்னாடி லாரியில் இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த ஏரியா பக்கம் வந்த உடனே ஹீரோ பட்டுன்னு கண் முழிச்சு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சுன்னு எல்லாருமே பதறி போயிடுறாங்க. அப்போ தான் ஹீரோடைய அப்பா சொல்கிறாரு, நீ அவனுக்கு டேப்லெட்டை கரெக்டாக கொடுத்தியாமா, அவனுக்கு தான் ஹாலிசினேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, அப்பப்போ இந்த டேப்லெட்டை அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆமா அங்கிள் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய மனைவி ஹீரோக்கு ஒரு டேப்லெட்டை கொடுக்குறாங்க. அப்பதாங்க நமக்கு தெரிய வருது ஹீரோக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது. அப்பப்போ அந்த பர்டிகுலர் டேப்லெட்டை இவர் சாப்பிட்டே ஆகணும். அப்படி இல்லைனா இல்லாத விஷயத்த இருக்கிறதா திங்க் பண்ணிட்டு பயப்பட ஆரம்பிப்பார் அப்படின்ட்டு. இந்த வீட்டை தான் நம்ம வாங்கியிருக்கோம், இந்த வீட்டில் தான் இனி வாழ போகிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்ல, ஹீரோடைய மனைவி, தங்கச்சி அப்படின்ட்டு எல்லோருமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹீரோடைய உள்ளுணர்வு சொல்லுது, இந்த வீட்டுக்கு நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம் அப்படின்ட்டு. என்னங்க யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோடைய மனைவி கேட்க, இல்லை இந்த வீட்டை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்ல, எப்போ எங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்க, அதான் எனக்கும் ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி வாங்க போவோம் அப்படின்ட்டு எல்லோரும் வீட்டுக்குள்ள போறாங்க. அப்போ இந்த படக்குள்ள நம்ம கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. இந்த படத்தோட முக்கிய கதாபாத்திரத்துல ஒரு ஆத்மா நடிச்சிருக்கிறதாகவும், அந்த ஆத்மா புகை வடிவில் இன்னும் இந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஸோ எப்பப்பெல்லாம் வந்து ஸ்கிரீன்ல உங்களுக்கு புகை தெரியுதோ அப்பப்பெல்லாம் அந்த ஆத்மாவோடைய பிரசன்ஸ் இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. இப்போ எல்லோருமே இந்த பங்களா வீட்டுக்கு குடிபெயர்ந்தாச்சு. ஹீரோவுடைய மனைவி உள்ள வந்த உடனே மொதல் வேலையா கேலண்டர் எடுத்து ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த கேலண்டர்ல 2012 அப்படின்னு வருஷம் போட்டிருக்கு. அப்போ இந்த கதை 2012 நடக்கிற மாதிரி தாங்க நம்ம கிட்ட காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வாஷ்ரூம்ல போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு இருக்காரு. சுத்தி பாக்குறாரு, கண்ணாடியே காணோம். வெளியே வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு, நானும் இந்த வீடு முழுக்க அலைஞ்சு பார்த்துட்டேன், ஒரு கண்ணாடியை கூட காணோம்பா, உங்க ரூம்லயாவது கண்ணாடி இருக்கா என்ன அப்படின்னு கேட்க, நான் தான் எல்லா கண்ணாடியும் ரிமூவ் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, ரீசெண்டா நடந்த விபத்துல உன்னுடைய முகத்துல அடிபட்டுருச்சு, கண்ணாடியை பார்த்தா நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு தான் தழும்பு ஆடுற வரைக்கும் கண்ணாடியை வைக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு ஹீரோவும் கேட்டுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் புது வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஹோமம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹோமம் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட மனைவி அந்த தழும்பு ஆறிடுச்சா என்னன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் ஆறிடுச்சுங்க. இப்போ ஹீரோவோடைய மனைவியும் தங்கச்சியும் ஒரு ரூமை ஃபுல்லாக பக்காவாக ரெடி பண்ணுறாங்க. அந்த ரூம் முழுக்க ஏகப்பட்ட விருதுகள், சர்டிஃபிகேட்ஸ், மெடல்ஸாக இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே ஹீரோ நல்லா இருந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கராக இருந்திருக்கிறாரு. அதன் மூலமாக கிடைச்ச அங்கீகாரங்கள் தான் இதெல்லாம் அப்படின்னு தெரிய வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இப்போ எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. அதற்கான காரணம் என்னன்னா, ரீசெண்டாக இவருக்கு ஒரு விபத்து நடந்திருக்குது. அந்த விபத்துக்கு அப்புறம் இவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருக்குதுங்க. அதனால இவருடைய குடும்பத்தினர்கள் இவரை வெளியே கூட விடாம பொத்தி பொத்தி பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தலையா, இவர் கரெக்ட் டைமுக்கு டேப்லெட் சாப்பிடல அப்படின்னா ஹாலிசினேஷன் உருவாகிரும் அப்படின்ட்டு. இப்போ ஹீரோக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு டிவி முன்னாடி வந்து உட்கார்றாருங்க. டிவி ஆன் பண்ணும்போது தான் தெரிய வருது கேபிள் கனெக்ஷன் இல்லை அப்படின்ட்டு. ஏன் கேபிள் கனெக்ஷன் கொடுக்கல அப்படின்னு தன்னோட மனைவி கிட்ட கேட்க, உங்க தங்கச்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கா, அதனால தான் கேபிள் கனெக்ஷனை கொஞ்ச நாளைக்கு கட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல, அவ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறான்னு சொல்லிட்டு நாவல் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. ஏண்டி ஒருத்தன் போர் அடிச்சு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான், நீ ஜாலியாக நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கியா, என்ன நாவல் படிக்கிற, அந்த நாவலை கொடு, உள்ளே போய் உட்காந்து நீ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவோட தங்கச்சியும் அந்த நாவலை கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறா. அந்த நாவலோடைய பேரு தென் சி வாஸ் கான் அப்படின்ட்டு, பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சரி இதை படிச்சாது டைம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஹீரோ அந்த நாவலை படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோவோடைய மனைவி, தங்கச்சி, அப்பா 3 பேருமே ஷாப்பிங் போகிறதா சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோ மட்டும் வீட்டில் இருக்கணும், கரெக்ட் டைமுக்கு டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள்லாம் ஜாலியாக ஷாப்பிங் போவீங்க, நான் மட்டும் வீட்டில் உட்காந்து போர் அடிச்சுக்கிட்டு இருக்கணுமா
வேணுமா, நானும் வருவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அப்பா இல்லை உனக்கு ப்ராப்ளம் இருக்குது, நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்ல, இல்லை நானும் வெளியே வரேன், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா போகலாம் அப்படின்ட்டு எல்லோருமே கிளம்புறாங்க. அப்போ வீட்டுக்கு வெளியில் கண்ணு தெரியாத ஒருத்தர் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அவர் ஹீரோவோடைய மனைவி மற்றும் தங்கச்சியை பார்த்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை ஹீரோ பார்த்துறாருங்க. உடனே போய் சண்டைக்கு நின்றுட்டு இருக்கிறாரு. எதுக்குடா என் பொண்டாட்டி தங்கச்சியை பார்த்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண அப்படின்ட்டு. ஐயா நான் வந்து யாரையுமே பார்க்கல, ஏன்னா எனக்கு கண் பார்வையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே எல்லோருமே அந்த இடத்துக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி நான் பாட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருந்தேன், இவருடைய மனைவி தங்கச்சியை பார்த்து ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, எனக்கு கண் பார்வையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைப்பா அவன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல தான் ஹீரோடைய மனைவி சொல்கிறாங்க, அவருக்கு உண்மையிலேயே கண் பார்வை இல்லை, உங்களுக்கு தான் ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா நீங்கள் கரெக்ட் டைமுக்கு டேப்லெட் எடுக்காதனால ஹாலுசினேஷன் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிற அப்படின்னு அந்த கண்ணு தெரியாதவர் கேட்குறாரு. அப்போ தான் ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இவருக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குதுங்க, கரெக்ட் டைமுக்கு டேப்லெட் எடுத்துக்கலாம்னா இல்லாத விஷயத்தை இருக்கிறதா திங்க் பண்ணிடுவார், அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணதா அவராக திங்க் பண்ணிட்டு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு, மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, ஏமா நான்றங்காட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வேற யாராவது இருந்தால் இந்நேரம் உங்களை போட்டு பொலவலன்னு பொழந்திருப்பாங்க, அவரை கூட்டு போய் வீட்டுக்குள்ளேயே பத்திரமா வைங்கம்மா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவை சமாதானப்படுத்தி எல்லோருமே ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. எனக்கு என்னமோ இது ஹாலுசினேஷன் மாதிரியே தெரியல, அந்த ஆள் உண்மையிலேயே ரியாக்ட் பண்ணதை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு இதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. சரி ஓகே வீட்டில் சொல்கிறது சரியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ வந்து ஹீரோவோட மனைவி கிட்ட அப்படியே ரொமான்டிக்காக அப்ரோச் பண்ணுறாரு. பட்டுன்னு ஹீரோவோட மனைவி எழுந்து உட்காந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க உங்களோட தாடி எனக்கு குத்துது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி சாரி நீ தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லி தூங்க சொல்லிடுறாருங்க. அடுத்த நாள் முதல் வேலையாக அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு ஷேவ் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. வீட்டில் தான் கண்ணாடி இல்லைல்ல, அதனால ஹீரோவோடைய அப்பா எதுக்காக நீ திடீர்னு ஷேவ் பண்ணுற அப்படின்னு கேட்க, இல்லை என்னோட மனைவிக்கு வந்து தாடி பிடிக்காதான் அதனால தான் அப்படின்னு சொல்ல, மனைவிக்காகன்னா ஓகே சரி பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஷேவ் பண்ணி விடுறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா புது லுக்கோட தன்னோட மனைவியை பார்க்கறதுக்காக போக, மனைவி அப்படியே இன்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அவருடைய மனைவி கைகளை எடுத்து கன்னத்தில் வச்சு, இங்கே பார்த்தியா நான் உனக்காக தான் ஷேவ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோவோடைய மனைவி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு செயற்கையான சிரிப்பை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கொஞ்சம் நகர்ந்து போன உடனே ஹீரோவோடைய மனைவி ஹீரோவோடைய தங்கச்சியை கூப்பிட்டு, அடியே லக்ஷ்மி உனக்கா நான் என்னென்னலாம் பொறுத்துக்க வேண்டியதாக இருக்குன்னு பாரு, அந்த ஆள் வந்து பேசிட்டு போகிறத பார்த்தா ராத்திரி என்ன செய்ய காத்திருக்கானோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா கொஞ்ச நாள் தான்க்கா பொறுத்துக்கோங்க, ராத்திரி எதுவும் நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோவோடைய தங்கச்சி லக்ஷ்மி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஹீரோவும் ஹீரோவோடைய மனைவியும் ரியல் கணவன் மனைவியே இல்லை, ஹீரோவை நம்ப வைக்கிறதுக்காக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்துறாரு. இங்கே என்ன டிஸ்கஷன் அப்படின்னு கேட்க, இல்லை துணிக்காய வைக்கிறதுக்காக மாடிக்கு போனேன், பக்கத்து வீட்டுக்காரன் என்னை பார்த்து விசில் அடிக்கிறான், கிண்டல் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ விறுவிறுன்னு பிரச்சனை பண்ணுறதுக்காக போயிடுறாரு. ஏன்க்கா பிரச்சனையை சமாளிக்க இன்னொருத்தனை மாட்டி விட்ட அப்படிங்கும்போது, இல்லை அவன் உண்மையிலேயே கலாய்ச்சான் அப்படின்னு ஹீரோட மனைவி சொல்ல, இப்போ ஹீரோ பிரச்சனை பண்ணுறதுக்காக போகிறாரு. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்கிறான்னா, அந்த பொண்ணுக்கு வயசு 20, எனக்கு 30, பார்க்கணும்னு தோணுச்சு பார்த்தேன், விசில் அடிக்கணும்னு தோணுச்சு விசில் அடித்தேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ எனக்கும் வயசு 30 அப்படின்றாரு. அப்போ சொல்லுங்க டியூட் அப்படின்னு சொல்ல, பல்லாருன்னு ஒரு அற விட்டு, அவன் என் பொண்டாட்டி, இனிமேல் என் பொண்டாட்டியை பார்க்குற வேலை வச்சுக்கிட்ட அப்படின்னா உன்னை கொண்டுருவோம் பார்த்துக்க அப்படின்னு மிரட்டி வச்சுட்டு வராருங்க. ராத்திரி ஹீரோக்கு தெரியாமல் ஹீரோவோடைய மனைவி தங்கச்சி அப்பா 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்கம்மா, சீக்கிரமாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது ஹீரோக்கு எதிராக ஏதோ ஒரு சதி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுதுங்க. அது என்ன அப்படின்றது இன்னும் நமக்கு மர்மமாகவே இருக்கு. இப்போ ஹீரோடைய மனைவி தங்கச்சி கிட்ட, நான் எப்படியாவது இன்னைக்கு ராத்திரியே கடக்கணும், அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்ல அப்படிங்கும்போது, அதான் டேட்டுன்ற ஆயுதம் இருக்கு இல்லையா, அதை வச்சு சமாளிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, சூப்பர் அப்படின்ட்டு ஹீரோடைய மனைவியும் அதை வச்சு சமாளிச்சிடுறாங்க. ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டு மாடியில் இருக்கக்கூடிய ரூமில் நடக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி சவுண்டெல்லாம் ஹீரோக்கு கேட்க ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை தன்னோட மனைவி கிட்ட சொல்லும்போது, நீங்கள் டேப்லெட்டை டைமுக்கு எடுத்துக்காதனால ஹாலுசினேஷன் ஆயிடுச்சு, நீங்கள் டேப்லெட் சாப்பிடுங்க எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டை கொடுத்துட்டு ஹீரோவோட மனைவி படுத்துக்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டை அவர் முழுங்கவே இல்லை. துப்பிட்டு மாடிக்கு போய் அது என்னதான் சவுண்டுன்றதை பார்த்துடலாம் அப்படின்ட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. யாரோ ஒருத்தங்க இந்த ரூம் கிட்ட வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ரூம்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் டெரஸில் போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு டெரஸில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, ஓப்பன் ஆகலை. சரி சாவி கீழே தான் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணலாம்ட்டு ஹீரோ சாவி எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும்போது கரெக்டாக ஹீரோவோடைய மனைவி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உள்ள எனக்கு தொடர்ந்து சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஹவுஸ் ஓனர் இந்த ரூம் ஓப்பன் பண்ண வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க, ஏன்னா இதுக்குள்ளே அவங்களோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கான், அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அவங்க ஓப்பன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம போலாம் வாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சரி வாங்க கொஞ்சம் நேரம் டெரஸில் போய் நின்று காற்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு 2 பேரும் டெரஸ் கிட்ட வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒளிஞ்சிட்டு இருந்த அடியாட்கள்லாம் வந்து ஹீரோ அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் அடிச்சு போட, உடனே ஹீரோவோடைய முகத்தில் கர்ச்சீஃபை வச்சு ஹீரோவை மயக்காடைய வச்சிடுறாங்க. ஹீரோவோடைய மனைவி
மனைவியை அந்த இடத்துல இருந்து கடத்தி கூட்டு போயிடுறாங்க. ஹீரோ கண் முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ மட்டும் அந்த இடத்துல படுத்து கிடக்குறாரு. உடனடியாக தன்னுடைய அப்பா கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்க முதல் கட்ட விசாரணையை தொடங்குறாங்க. மாடியில் தானே சண்டை நடந்ததா சொன்னீங்க, ஸோ கண்டிப்பாக குற்றவாளிங்க ஏதாவது எவிடன்ஸை விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நாங்கள் போய் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு இது பிளான் பண்ணி பண்ணது மாதிரி இருக்குது, உங்களுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இப்போ எந்த ஒர்க்குக்கும் போகிறதில்ல, அவருக்கு எதிரிங்க யாருமே கிடையாது. ஆனால் ஹீரோடைய அப்பா பேங்க் மேனேஜராக இருக்கிறாருங்க. ஸோ அவரை கடத்தி அவரை வச்சு பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கான முயற்சியாக கூட இருக்கலாம், இடையில நீங்கள் வந்ததுனால உங்கள் மனைவியை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்ல கரெக்டாக நம்ம ஹீரோடைய மனைவி நொண்டி நொண்டி வீடு வந்து சேர்றாங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே அதிர்ச்சியாக கேட்க அப்போ தான் ஹீரோட மனைவி சொல்கிறாங்க, ஏன்னா இந்த அடியாட்கள்லாம் கடத்தி கூட்டிகிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய குடோனில் தான் அடைச்சி வச்சிருந்தாங்க, அவங்க அசந்த நேரமாக பார்த்து நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க, பார்த்து அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்க, அதெல்லாம் என்னால் காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்புறம் என்னங்க, இன்னும் 2 நாளுக்குள்ள அந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போலீஸ்காரங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. பட் அந்த அடியாட்கள்னால ஹீரோவோடைய மனைவி காலில் வந்து அடிபட்டுருக்குதுங்க. அவங்க நொண்டி நொண்டி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்து நல்லா கேர் பண்ணிக்கிறாரு, மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே நம்ம ஒரு டூயட்டுக்கு போனோம்னா இல்லை வேணாம் நம்ம ஸ்டோரியவே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஹீரோடைய மனைவி ஸ்பெஷலாக நான் உங்களுக்காக ஒரு டிஷ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வரும்போது ஒரு காலில் நொண்டிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. திரும்பவும் கிச்சனுக்கு போகும்போது வேற ஒரு காலில் நொண்டுறாங்க. இதை ஹீரோ பார்த்துட்டாருங்க. இது ஆக்ஷன் மேடம் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்டே இதை பற்றி கேட்டுறாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டேப்லெட் சாப்பிடல, அதனால தான் ஹாலுசினேஷன் ஆயிடுச்சு, நான் கரெக்டாக தான் நோண்டிட்டு இருக்கேன், நீங்கள் பார்த்தது தான் தப்பு அப்படின்ட்டு வாயில் டேப்லெட்டை போட்டு தண்ணி ஊற்றி தலையில் 2 தட்டு தட்டி போய் படுங்க அப்படின்னு சொல்லி படுக்க வச்சிடுறாங்க. ஆனால் இந்த வாட்டியும் ஹீரோ பார்த்தீங்கன்னா டேப்லெட்டை முழுங்கல துப்பிடுறாரு. அதனால இவர் தூங்காமல் முழிச்சிட்டே இருக்கிறாருங்க. இப்போ தான் நமக்கு தெரிய வருது, அது ஹாலுசினேஷனை கண்ட்ரோல் பண்ணுற டேப்லெட்லாம் இல்லை, தூங்குற டேப்லெட்டு. தூக்கம் வரலன்னு மாடியில் நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோடைய மனைவி கடைக்கு போயிட்டு சும்மா சில்லு சில்லு சில்லுன்னு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கிட்ட வந்த உடனே அப்படியே நொன்ற மாதிரி நடிக்கிறாங்க. இது ஆக்ஷன் மேடம் அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அப்படியே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய தங்கச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனும் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காங்க. தங்கச்சி என்ன பார்க்கறதுக்கா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்களா அப்படின்ட்டு வெளியே வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் யாருன்னே நம்ம லட்சுமிக்கு தெரியல. அண்ணா இவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பையன் டக்குன்னு ஹீரோவுடைய தங்கச்சி மேலே கன்னை பாயிண்ட் பண்ணி சுட்டுத்தள்ள பார்க்குறான். இடையில நம்ம ஹீரோ வந்து அவனை போட்டு பொலன்னு புழக்கிறாரு. யாரா நீங்கள் 2 பேரும் எதுக்குடா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க அந்த பையனும் பொண்ணு சொல்கிறாங்க, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, எங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டுவிட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணை போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லி டாஸ்க்கை கொடுத்தாங்க. ஸோ எங்கள் அம்மாவோட ஆப்ரேஷனுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த விஷயத்தை பண்ணுமே தவிர எங்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஹீரோட தங்கச்சி அவங்க பார்க்க அப்பாவியாக இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க, இவங்களுக்கு மேலே இருக்கிறது யார் அப்படின்றத கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருன்னு கேட்டால் இவங்களுக்கே தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு வாட்டி என் தங்கச்சியோட லைனில் குறுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டி அவங்க 2 பேர்த்த அனுப்பி வைக்கிறாரு நம்ம ஹீரோ. ராத்திரி வழக்கம் போல ஹீரோக்கு டேப்லெட்டை கொடுத்து தூங்க வச்சுட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ தூங்கிட்டாரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே எந்திரிச்சு போறாங்க. ஹீரோயின் எழுந்து போறத ஹீரோ பார்த்துறாருங்க. ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே போகலாம் அப்படின்ட்டு இவர் எழுந்திருக்கிறாரு. அப்போ வாட்டர் பாட்டில் தட்டி விட்டு தண்ணியெல்லாம் கொட்டிடுது. அதை இவர் பார்க்குறாரு. இருந்தாலும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு பொறுமையாக வெளியே வராரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே யாரு கூடயோ நின்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கே நின்று பார்த்துறாரு. இவர் பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவனை பிடிங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு எல்லோரும் ஹீரோவை ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய முகத்தில் இந்த கர்ச்சீஃபை வச்சு மயக்கடைய வச்சிடுறாங்க. பட்டுன்னு ஹீரோ கண்முழிக்கிறாரு. கண்முழிச்சு பார்த்தா ஹீரோ பெட்டில் படுத்து கிடக்கிறாரு. எழுந்திரிச்ச உடனே நம்ம ஹீரோவோடைய மனைவியை பிடிச்சி கண்டபடி திட்டுறாரு, நீ வந்து என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க, நேற்று ராத்திரி அங்கே 2 பேர்த்து கூட நின்று பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், எனக்கு எதிராக என்ன சதித்திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும், எங்கள் அப்பாவுடைய பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா, ஆச்சா போச்சான்னு கத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோடைய மனைவி அப்படியே கேஷுவலாக பதில் சொல்கிறாங்க, என்னங்க உளறிட்டு இருக்கீங்க, நீங்கள் டேப்லெட் சாப்பிடாதனால உங்களுக்கு ஹாலுசினேஷன் உருவாயிருக்கு, என்ன போய் இப்படி தப்பாக நினச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி வாழைப்பழம் மாதிரி பேசி அப்படியே எமோஷனல் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என்னடா இவ இப்படி அழுவ ஆரம்பிக்கிறா, அப்போ இவ அழுகுறானா இவ சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. ஆமாம் நம்ம டேப்லெட்டை ஒழுங்காக எடுத்துக்காதனால தான் இந்த மாதிரி ஹாலுசினேஷன் ஆயிருக்குது, நேற்று ஒழுங்காக டேப்லெட் எடுத்திருந்தோம்னா நம்ம நிம்மதியாக தூங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோடைய மனைவியை நம்ப ஆரம்பிச்சிடுறாருங்க. அப்புறம் ஹீரோவோடைய மனைவி எழுந்திருச்சு அப்படியே நடந்து போகும்போது அப்படியே வழுக்கிறாங்க. பார்த்து போ அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு தரையை பார்த்தா தரையெல்லாம் தண்ணி கொட்டி கிடக்குது. ஸோ அப்போ தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, அப்போது நமக்கு ஹாலுசினேஷன்லாம் ஒன்றுமே உருவாகலை, நேற்று நம்ம தட்டி விட்ட தண்ணியெல்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ எல்லாமே உண்மைதான், நமக்கு எதிராக ஏதோ ஒரு சதித்திட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ முடிவுக்கு வராரு.
ஹீரோ தன்னோட தங்கச்சி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. எனக்கு உன்னோட அண்ணி மேலே டவுட் இருக்குமா, அவன் அண்ணியானே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நான் பார்க்குறப்போ அப்படியே நொண்டி நொண்டி நடந்து வந்துக்கிட்டு இருக்கா, நான் கொஞ்சம் நகர்ந்து போன உடனே அப்படியே சில்லு சில்லு சில்லுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்றா. இது ஆக்ஷன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹாலிசினேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா டேப்லெட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கா. அது ஒன்றும் ஹாலிசினேஷனை கண்ட்ரோல் பண்ணுற டேப்லெட்லாம் கிடையாது. ஸோ இவ யாரையோ மீட் பண்ணுறா, யார்கிட்டயோ பேசுகிறா, என்னமோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ எல்லா விஷயத்தையுமே தன்னுடைய தங்கச்சி கிட்ட சொல்கிறாரு. எல்லாத்தையுமே கேட்டுட்டு தங்கச்சி நீங்க பொறுமையா இருங்கன்னா நம்ம என்ன ஏதுன்றதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவளோட ரூமுக்கு கிளம்புறா. ரூமுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பாவுக்கு போனை போட்டு ஜெய்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, நான் அவருடைய தங்கச்சி இல்ல அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்ல, பாவி சத்தமே இல்லாம விழுந்த சாணி மாதிரி நீ இவங்க கூட கூட்டாளி தானா, எல்லாரும் சேர்ந்துதான் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா, அவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அண்ணா அண்ணா நான் சொல்றதை கேளுங்க அப்படின்ட்டு தங்கச்சி கீழே இறங்கி வர, அப்ப கரெக்டா நம்ம ஹீரோடைய அப்பா வந்து நீ வெளியே போகக்கூடாது அப்படின்னு தடுத்துறாரு. நீ என்னோடைய அப்பா இல்லைன்னு எனக்கு தெரியும், எனக்கு வழியை விடு அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அப்பா அலோவ் பண்ணல. அப்போ ஹீரோடைய அப்பாவை அட்டாக் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியோடி வந்துடுறாருங்க. இதைத்தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்போம். ஹீரோ அடிச்சு பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, இந்த மாதிரி என்னுடைய மனைவி தங்கச்சி எங்கள் அப்பான்னு என்னை கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்னுடைய குடும்பமான எனக்கு டவுட்டாக இருக்குது, என்ன ஏதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்ட்டு. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் இது எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு சரி உங்களுடைய டேட்டா பர்த் பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 82 பிறந்தாராம், வயசு 30 அப்படின்னு சொல்றாரு. 82 பிறந்துட்டு அது எப்படிப்பா வயசு 30 ஆகும், 40 வரும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆமா சார் 82 இருந்து 2012 கால்குலேட் பண்ணுங்க அப்படிங்கும்போது, ஏப்பா இது 2012 கிடையாது 2022 அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு ஹீரோ யோசனை பண்றாரு. அப்பதான் தெரிய வருது ஹீரோவோடைய 10 வருஷத்தையே வந்து மறைச்சிருந்திருக்கிறாங்க. அதனால தான் ஹீரோவை வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்திருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் கண்ணாடி வைக்காததுக்கு காரணம் இவரோட தாடியெல்லாம் நரைச்சு போயிருந்திருக்குது. ஸோ அதை வச்சு இவரோட ஏஜ் என்ன அப்படின்றது இவர் கண்டுபிடிச்சிருவாரு. ரெண்டாவது டிவியில் வந்து இயர்லாம் வரும், அதனால தான் கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணியிருக்கிறாங்க. மூன்றாவது இவர் வீட்டை விட்டு வெளியே போனார்னா வெளி உலகத்தை பார்த்து இது எந்த வருஷம் அப்படின்றத தெரிஞ்சுப்பாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட காட்டாமல் ஹீரோவை பொத்தி பொத்தி வீட்டில் வச்சிருந்துருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. தனக்கு பின்னாடி நடக்கிற மர்மம் என்ன அப்படின்னு தெரியாமல் ஹீரோ குழம்பி போயிடுறாரு. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உண்மை முகம் என்ன அப்படின்றத காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோடைய மனைவி பேர் அக்ஷயா, இவங்க ஒரு டாக்டருங்க. ஆக்சுவலாக ஹீரோனுடைய அம்மா கூட ஒரு டாக்டராக இருக்கிறாங்க. ஹீரோனுடைய பேஷண்ட் தாங்க நம்ம ஹீரோ. ஹீரோவுடைய தங்கச்சி லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அவங்க உண்மையான தங்கச்சி கிடையாது. ஆக்சுவலாக லக்ஷ்மியோட அம்மாவையும் அண்ணனையும் கொலை பண்ணது ஹீரோ தான். எப்போ 2012 கொலை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விபத்தில் இவர் பழசெல்லாம் மறந்து போயிட்டாரு. ஸோ இவர் ஏன் கொலை பண்ணாரு, எதுக்கு கொலை பண்ணாரு, யார் சொல்லி கொலை பண்ணாரு அப்படின்றத கண்டுபிடிச்சே ஆகணும். அப்போ தான் லக்ஷ்மி வந்து சேஃப் ஆக முடியும். இல்லாட்டி அந்த கில்லர் லக்ஷ்மியை தேடி வந்து கொல்லுவான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட லக்ஷ்மியை கொல்றதுக்காக 2 பேர் வந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க யார் அனுப்புனாங்கன்னு கூட தெரியாம தான் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கு ஹீரோவை கொல்ல சொல்லி அனுப்புனது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஹீரோவை அந்த பழைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு 2012 ஹீரோவோடைய குடும்பம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. ஹீரோவோடைய அப்பாவா ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரு உண்மையான அப்பா கிடையாது, அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டுட்டு பழசையெல்லாம் மறந்துட்டாருங்க. இவர் என்ன பண்ணுறாருனா, இவர் யாருன்னே தெரியாமல் கோயில் வாசலில் போய் பாடிட்டு நின்றுட்டு இருந்திருக்காரு. அந்த வழியாக வந்தவங்க காசு போட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. பிச்சைக்காரங்களுக்கு ஒரு யூனியன் இருக்குது, நீ எப்படி சம்மந்தமே இல்லாமல் வந்து காசெல்லாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த குரூப்பை ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வழியாக லக்ஷ்மி போலீஸ்காரங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, இவர் தான் வந்து என்னோட அம்மாவையும் அண்ணனையும் கொலை பண்ணது, சீக்கிரம் அவரை அரெஸ்ட் பண்ணுங்க, இவரை தான் நம்ம ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனடியாக போலீஸ்காரங்க வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் வச்சு பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. எதுக்காக லக்ஷ்மியோட அம்மாவையும் அண்ணாவையும் கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஆக்சுவலாக அவரோட பேரு கூட அவருக்கு ஞாபகம் இல்லை. அவருக்கு பேசிக்கான இந்த மொழி, சண்டை போடுறது, இந்த விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்கே தவிர மற்றபடி எந்த விஷயமே இவருக்கு ஞாபகம் இல்லை. அப்போ தான் டாக்டர் அக்ஷயா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவருக்கு தலையில் அடிபட்டு பழசையெல்லாம் மறந்து போயிருக்கிறாரு, இவர் கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லலை, கொலை பண்ணது இவருக்கு ஞாபகமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் யாருன்னே இவருக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இவரை வந்து ஹிப்னாட்டிசம் பண்ணி இவருடைய பாஸ்டையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த விஷயத்தை நம்ம ரீக்ரியேட் பண்ணோம்னா இவருக்கு அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றது ஞாபகம் வரும். ஸோ இவர் ஏன் கொலை பண்ணார், எதுக்கு கொலை பண்ணார், இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆளுங்க யார் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், ஓகேனா இதை பண்ணி நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அக்ஷயா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸரும் வேறு வழியே இல்லை, ஏன்னா அந்த பொண்ணையும் நம்ம சேஃப் ஆக்கணும் இல்லையா, அதனால் பண்ணலாம்
அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்படி ஹிப்னாட்டிசம் பண்ணும்போது ஹீரோ சில விஷயங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோ பாஸ்ட்ல சிங்கரா இருந்திருக்காரு. ஒரு ஃபாரினர் லேடியை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஹீரோ அந்த ஃபாரினர் லேடி அப்புறம் ஹீரோவுடைய அப்பா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் கார்ல வந்துகிட்டு இருந்திருக்காங்க. வர வழியில ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. அது வரைக்கும் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எதையுமே வந்து இந்த டாக்டர்னால கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் இவங்க ஒரு ஃபேமிலியா வந்து ரீக்ரியேஷனை பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா பிரசன்ட்ல நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டார் இல்லையா, இப்போ மறுபடியும் வீட்டுக்கு ஓடி வந்திருக்காரு. இப்போ எல்லா விஷயத்தையுமே ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போவும் நம்ம ஹீரோக்கு பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படின்றது ஞாபகத்துக்கு வரல. நான் கொலையெல்லாம் பண்ணல, கொலை பண்ற ஆள்லாம் கிடையாது, நான் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஹீரோக்கு 2012 உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லை. இப்போ ஹீரோவை போலீஸ்காரங்க கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டுறாங்க. ஒரு கான்ஸ்டபிளோட காலை ஷூட் பண்ணிட்டு இவன் தான் வந்து ஷூட் பண்ணா அப்படின்னு ஹீரோவை ஃப்ரேம் பண்ண பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ போலீஸ்காரங்களை அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாருங்க. அப்படி தப்பிச்சு ஓடி வரும்போது காரில் வந்து இடிச்சு அப்படியே கீழே விழுந்து அவருக்கு தலையில் அடிபட்டுருது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவரோட வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றது அப்படியே பட்டு பட்டுன்னு ஞாபகம் வர ஆரம்பிக்குதுங்க. ஹீரோ பாஸ்ட்டில் ஒரு கிரேட் சிங்கராக இருந்திருக்கிறாரு. இவரை கூப்பிட்டு நிறைய கௌரவப்படுத்துகிற விழாலாம் வச்சு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான பர்சனாக இருந்திருக்கிறாரு. ஒரு ஃபாரினரை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவோடைய அப்பா தங்கச்சி எல்லோரும் சப்போர்ட்டு. ஆனால் ஹீரோக்கு ஒரு பிரதர் இருக்கிறான். அவன் ஹீரோக்கு சுத்தமாக சப்போர்ட் பண்ணவே இல்லை. அவன் ஒதுங்கிட்டான். இப்போ இவங்க 4 பேர் காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோடைய அப்பா எல்லாமே ஓகேப்பா, பட் மொழி தெரிஞ்ச ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா மனசு மேட்ச் ஆச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த இடத்துல ஒரு விபத்துங்க. அந்த விபத்தில் தலையில் அடிபட்டு ஸ்பாட்லேயே ஹீரோடைய அப்பா இறந்து போயிடுறாரு. ஹீரோவோடைய மனைவியும் தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஸோ குறுக்க வந்த கார்லேயே வந்து இவங்க 2 பேர்த்தையுமே வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணால் டாக்டர் வந்து சொல்லிடுறாரு உங்கள் அப்பா ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டார் அப்படின்ட்டு. இப்போ உங்கள் தங்கச்சியும் உங்கள் மனைவியும் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காங்க. அவங்களுக்கு நரம்பியல் சம்மந்தமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நிறைய பணம் செலவாகும், பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. எனக்குன்னு இருக்கிறது அவங்க மட்டும்தான், எப்படியாவது அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்ல, உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது, பட் அதுக்கு நியூரோ சர்ஜன்லாம் வரணும், பணம் நிறைய செலவாகும், நீங்கள் பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்க, சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் சம்பாரிச்சா மொத்த பணத்தையும் தம்பிக்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு. தம்பிக்கிட்ட போயிட்டு பணம் கேட்டால் எந்த பணம்னு கேட்குறான். நான் சம்பாரிச்சு உன்ட்ட தானடா மொத்த பணத்தையும் கொடுத்து வச்சேன், அதை குர்ரா சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்கிட்ட பணம் இல்லை, இதெல்லாம் என் பணம் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம அப்பா செத்து போயிட்டாரு, உன் தங்கச்சியும் அண்ணியும் சாக கடந்துக்கிட்டு இருக்காங்க, காப்பாற்றணும், ஒழுங்காக பணம் கொடு அப்படிங்கும்போது நீ எப்போ அந்த ஃபாரினர் லேடியை கல்யாணம் பண்ணியோ அப்போவே உன் குடும்பத்துக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, என்ன ஆள விட்டுரு அப்படின்ற மாதிரி அவன் ஹீரோவை அவாய்ட் பண்ணிடுறான். இப்போ இந்த சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர் இருக்கிறார் இல்லையா, இந்த டாக்டருக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 50 லட்ச ரூபாய் பணம் கொடு, நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு நான் நிறைய பணம் கொடுத்து லாஸ் ஆகிட்டேன், மறுபடியும் எல்லாம் பணம் தர முடியாது, மாதம் மாதம் செலவுக்கு வேணா பணம் தரேன், கிளம்பு அப்படின்னு சொல்ல இவன் கடுப்பாய் அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோ இந்த டாக்டரை மீட் பண்ணி கருணை அடிப்படையிலையாவது என் மனைவி மற்றும் தங்கச்சியை காப்பாற்றுங்க, என் தம்பி என்னை ஏமாற்றிட்டான் அப்படிங்கும்போது நீங்கள் ஏதோ செலிபிரிட்டி சிங்கர் அப்படின்றதுனால தான் இது வரைக்கும் எதுவுமே கேட்காம அட்மிட் பண்ணியிருக்கேன், இல்லாட்டி இந்த இடத்துலேருந்து நாங்கள் அப்போவே அமைச்சிருப்போம், பணம் இருந்தால் தான் சர்ஜரி, ஏன்னா வரவங்களுக்கு நாங்கள் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக இந்த டாக்டர் சொல்லிடுறாருங்க. அப்படியே அழுதுகிட்டே நம்ம ஹீரோ வெளியே வர அந்த டாக்டருடைய தம்பி வந்து உங்கள் கஷ்டம் என்னன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது, என்னால் உங்களுக்கு தேவையான பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும், அதுக்கு நான் சொல்கிறத நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க, நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன், எனக்கு என்னுடைய மனைவி மற்றும் தங்கச்சியை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறாரு. சரி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி கிட்ட கூப்பிட்டு போகிறான். அந்த ரவுடி என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த ரவுடியோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவனுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதாகவும், அந்த மனைவியோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் திருடி இந்த டாக்டரை வித்துட்டதாகவும், அதுக்கு பழிக்கு பழி வாங்கி ஆகணும், அதனால் நீ என்ன பண்ணுற, அந்த டாக்டருடைய மனைவி மகள் மற்றும் மகன் 3 பேர்த்தையுமே போட்டு தள்ளணும், ஸோ தான் குடும்பம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அப்படியே பைத்தியக்கார மாதிரி அலையணும், அதை பார்த்து நாங்கள் ரசிக்கணும், ஸோ உனக்கு நாங்கள் பணம் கொடுப்போம், உன்னையும் ஜெயிலிருந்து வெளியே எடுத்துருவோம், உன் தங்கச்சி மனைவி சேஃப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ இதை பண்ண மாட்டேன்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே சரின்னு சொல்லிட்டு இந்த டாக்டருடைய வீட்டுக்கு போறாருங்க. உள்ள போய் பார்த்தா டாக்டருடைய மனைவியும் பொண்ணும் சோஃபாலே தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ பாவம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்குறாரு. கரெக்டாக பார்த்துடுறாங்க, அவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கத்தாதீங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக இந்த டாக்டருடைய பையன் மாடியிலிருந்து கீழே இறங்கி வரான். அவனும் கத்த ஆரம்பிச்சிடுறான். உடனே போலீஸ்க்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது, என்னடா அது வேண்டான முடிவு எடுத்துட்டோம், இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு உடனடியாக அந்த பையனை தடுக்கிறதுக்காக மாடிக்கு ரூமுக்குள்ளே போகிறாரு. அப்போது இந்த டாக்டருடைய மனைவி மேலே வந்துடுறாங்க. 2 பேரும் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோவை பின்னாடி இருந்து ஒரு நபர்
அட்டாக் பண்ணுறான். அப்படியே ஹீரோ கீழே விழுறாரு. கொஞ்ச நேரத்திலே ஹீரோ கண் முழிக்கிறாருங்க. கண் முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல இந்த டாக்டரோடைய மனைவியும் பையனும் இறந்து கிடக்குறான். மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்து பார்த்தா அந்த பொண்ணு மட்டும் அந்த இடத்துல அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. என்னுடைய அம்மா அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேலே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயந்துட்டே அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடுறாரு. அப்போ தான் வந்து இவருக்கு புரிய வருது, இவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கூட இவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்க. அந்த சின்ன பொண்ணாக இருந்த பொண்ணு தான் ப்ரெசென்ட்டில் லக்ஷ்மியாக இருக்காங்க. ஸோ தன்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறது யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு எல்லாமே மறந்து போயிருது அந்த ஒரு நபர் பின்மண்டையில் அடித்ததுனால. அதனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே தெருவா அலைய ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து ஹீரோவை கூப்பிட்டு, ஏங்க இவங்க உங்கள் தங்கச்சி தானே, பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போயிடுறாரு. ஆக்சுவலாக ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டாதனால ஹீரோவோடைய மனைவி மற்றும் தங்கச்சி இறந்து போயிட்டாங்க. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எந்த ஞாபகமே இல்லாமல் ரோட்டில் திரிஞ்சு அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தங்கச்சி கிட்ட சொல்கிறாரு. நான் ஏன்னா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து சொல்கிறாரு, நான் வந்து உன்னுடைய அம்மாவையும் அண்ணாவையும் கொலை பண்ண கிடையாது, பட் கொலை பண்ணுறதுக்காக போனேன். அங்கே போன உடனே மைண்டு மாறிடுச்சு. வேண்டான்ட்டு அங்கேருந்து கிளம்பும் போது அந்த இடத்துல ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. பின்னாடி இருந்து எவனொருத்த என்னை அட்டாக் பண்ணால் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அந்த ஒரு நபர் தான் வந்து உன்னுடைய அம்மாவையும் அண்ணாவையும் கொலை பண்ணியிருக்கிறான். ஆனால் அந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட ஒரு ரவுடி வந்து டீல் பேசியிருந்தான், இந்த மாதிரி என்னுடைய மனைவி மற்றும் தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. இந்த கதையில் டாக்டர் என்னன்னா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. தன்னுடைய குடும்பம் அழிஞ்சு போன அந்த ஒரு தகவல் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ஹார்ட் அட்டாக்லேயே இறந்து போயிட்டாரு. அந்த குடும்பத்தில் மிஞ்சினது லக்ஷ்மி மட்டும்தான். இப்போது அந்த டாக்டருடைய தம்பி இருக்கான் இல்லையா, அவன் வீட்டுக்கு வந்து, இங்கே பாருமா நான் உன் சித்தப்பா, நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்க, இனிமேல் இந்த சொத்தெல்லாம் எனக்கு சொந்தம், இதில் சைனை போட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி வந்துட்டு, இவ்வளோ விஷயத்த பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா, இந்த பொண்ணையும் போட்டு தள்ளிட்டு வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொத்தை நீ ஆக்குப்பை பண்ணிட்டு போயிட்டே இரு, உனக்காக நான் ஜெயிலுக்கு போகிறேன், காசு கொடுத்து என்னை வெளியே எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கும்போது நீங்கள் எங்கள் மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, யார் அவன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. கரெக்டாக ஹீரோ வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து இவங்களை எல்லாம் அடிச்சு அப்புறம் கரெக்டாக போலீஸை வர சொல்லி போலீஸில் இந்த ரவுடியும் நம்ம லக்ஷ்மியோட சித்தப்பாவையும் ஒப்படைச்சிட்றாங்க. ஸோ அவங்க வாயாலேயே உண்மையை சொல்லிடுறாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி வந்து நம்ம லக்ஷ்மியோட அம்மாவையும் அண்ணாவையும் கொலை பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹீரோக்கு கொலை பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாதுன்ட்டு பின்னாடியே ஒரு ஆள் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ ஹீரோ பண்ணலை அப்படின்னு உடனே ஹீரோவை அடிச்சு போட்டு அவங்க கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா பழசெல்லாம் மறந்துருக்கிறாரு. இப்போ ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போவும் ஆகாமல் ஒரு விபத்தின் மூலமாக எல்லா விஷயமே தெரிய வந்திருக்கு. இப்போ குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ நல்லவர் அப்படின்றதுனால லக்ஷ்மி உண்மையான தங்கச்சியாகவே உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோடைய மனைவிக்கும் ஹீரோவை பிடிச்சதுனால ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இத்தோட ஹாப்பி எண்டிங்காக இந்த படம் முடியுதுங்க. இந்த புகை வடிவில் ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து நம்ம லக்ஷ்மியோட பேரண்ட்ஸ் ஆன்மா தாங்க. இப்போ லக்ஷ்மி சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே, சேஃபாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அது நிம்மதியாக சாந்தி அடைஞ்சது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. பட் அந்த ஆன்மானால இந்த கதையில் எந்த ஒரு மாற்றமே ஏற்படலை. என்ன அந்த ஆன்மாவை காட்டுறேன்னு சொல்லி படம் முழுக்க புகையை போட்டு படத்தோட குவாலிட்டியை தான் குறைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.